ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஸ்னஸ் ரகசியங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சமோசா கடை பிஸ்னஸ் பிளானை பற்றி தான் ரொம்ப சிம்பிளாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பிளான்லாம் தமிழில் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் இந்த விஷயங்கள்லாம் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோடைய டெலகிராம் லிங்க்கில், அதாவது டெலகிராம் சேனல் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸுமே நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ தட் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நாம் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி சமோசா கடை பிஸ்னஸ் தான். சமோசா கடை இது என்னென்னா புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணலாம். ஏன்னா எல்லாம் பேக்கரிலையும் இருக்குது, எல்லாம் கடை சாட் கடையிலையும் இருக்கும். பட் சமோசா கடை அப்படின்னா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி சமோசா தான் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம பண்ணுறோம். ரொம்ப சின்ன கடையாக எடுத்திங்கன்னா கூட இந்த பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக சக்ஸஸ் பண்ண முடியும். மாதம் 35,000 கிட்ட நீங்கள் ப்ராஃபிட் மட்டுமே ஜென்ரேட் பண்ண முடியும். ரொம்ப சின்ன கடையாக நீங்கள் வாடகைக்கு எடுத்திங்கன்னா கூட போதும். இல்லை கடையே இல்லைனா கூட பிரச்சனை கிடையாது. ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவு இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ குயிக்காக நம்ம இந்த பிஸ்னஸ் பிளான் பார்க்கலாம். ஸோ பெருசாக உங்களுக்கு இந்த சமோசா கடைக்கான தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மாவு, உருளைக்கிழங்கு, அப்புறம் வெஜிடபிள்ஸ், அப்புறம் அந்த மசாலாஸ் அண்ட் ஆயில். ஸோ இதுக்கான ஒரு லிஸ்டிங்கை தான் நான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ 1 kg மாவு 25 ரூபான்னு நான் போட்டிருக்கேன். அண்ட் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 1 kg 15 rupees அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா அரை கிலோ ஒரு 40 ரூபா கிட்ட. அண்ட் மசாலாஸ் ஒரு 50 கிராம் போதும். ஸோ 10 ரூபா. அண்ட் ஆயில் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டரு. ஸோ இது ஒரு 60 ரூபா அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு பேட்ச் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஒரு பேட்ச்சில் பார்த்திங்கன்னா 20 சமோசா உங்களால் மேக் பண்ண முடியும். கொஞ்சம் நல்லா பெருசாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா. இல்லை நீங்கள் குட்டி குட்டி சமோசா அப்படி பண்ணிங்கன்னா இந்த 30 to 35 சமோசாஸ் கூட பண்ண முடியும். பட் நம்ம இங்கே ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம கொஞ்சம் பெரிய சமோசாவே எடுத்துருக்கோம். 20 சமோசா ஒரு பேட்ச்சில் நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 20 பேட்ச், ஒரு சமோசா ஒரு பேட்ச்சில் 20 அண்ட் ஒரு நாளைக்கு 20 பேட்ச் அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோ ஆகும் அப்படின்றத தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சமோசாஸ் பெர் பேட்ச். ஒரு பேட்சுக்கு 20 சமோசா ரெடி பண்ண முடியும். அண்ட் நம்பர் ஆஃப் பேட்சஸ் ஒரு நாளைக்கு 20 பேட்ச் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 400 சமோசா நீங்கள் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த 400 நம்ம மார்னிங் அண்ட் ஈவினிங்கும் முடிச்சுக்கலாம், இல்லை ஈவினிங்காகவும் முடிச்சுக்கலாம். நீங்கள் 3 o'clock மேலே கடையை ஓப்பன் பண்ணிங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த சமோசா கடை ரொம்ப சூப்பராக ஒரு ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த 400 சமோசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மேக்கிங் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் வச்சு நம்ம பார்க்கும்போது 3 ரூபா ஒரு சமோசாவுக்கு ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு சமோசா நீங்கள் மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் 10 ரூபா வரைக்கும் வைக்கலாம். இப்போ நிறைய ஏரியாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 12 ரூபா 15 ரூபா வரைக்கும் வைக்கிறாங்க. நம்ம இங்கே ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணுறோம். 10 rupees அப்படின்னு தான் வைக்கிறோம். ஸோ அப்போ ஒரு சமோசாக்கு நமக்கு 7 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நெட் ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 400 சமோசா நீங்கள் விற்றீங்க அப்படின்னா 2,800 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2,800 ரூபா அப்படியே ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்போவுமே நம்ம சேனல் நம்ம எல்லா வீடியோஸ்க்குமே சொல்லுவோம், நம்ம அந்த பிஸ்னஸை பண்ணும்போது நம்ம அதுக்குன்னு ஒரு லேபர் சார்ஜ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஓனராக இருக்கும் பட்சத்துலையுமே நம்ம ஒரு சிங்கிள் ஹேண்டாக இருக்கணும்னா நம்மளுக்குன்னு ஒரு சம்பள பணத்தை அதில் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இனிஷியலாக இந்த பிஸ்னஸை நீங்களே பண்ணுறது தான் பெட்டர். ஸோ இன்னும் உங்களுக்கு கிரவுண்ட் லெவல் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு நாளைக்கான லேபர் 1,400 ரூபா அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்ட் அண்ட் இபி. ஸோ நீங்கள் ஒரு சின்ன கடையாக எடுத்திங்கன்னா கூட ரெண்ட் அண்ட் இபி 7,000 ரூபா. ஏன் 7,000 ரூபா நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ் ஆகும். அதுவும் ப்ரைம் லொக்கேஷன் ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ இப்போது ஒரு நெட் ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1,400 ரூபா. அண்ட் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த 1,400 ரூபா இன்ட்டு 30 மைனஸ் இந்த ரெண்ட்டை போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 ரூபா உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் ஒரு மாதத்துக்கு கிடைக்கும். ஸோ இதில் நம்ம இன்னும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இந்த சமோசா செய்கிறதுக்கான பேசிக் யூட்டன்சில்ஸு, ஷாப்போடைய அட்வான்ஸ், இல்லை தள்ளுவண்டி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதோடைய காஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் சேர் அண்ட் லைட்டிங்ஸ், பேசிக் மார்க்கெட்டிங் திங்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருக்கோம். அதை இந்த கால்குலேஷனை நம்ம கால்குலேட் பண்ணலை. ஸோ ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு இந்த சமோசா கடை, வெறும் சமோசா கடை அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே 35,000 ரூபா உங்களால்
இந்த பிஸ்னஸ் மூலமா ரொம்ப சூப்பராகவே ஏர்ன் பண்ண முடியும். இப்போது இதில் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் இல்லை ஒரு வேல்யூ அடிஷனாக பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் கைண்ட் ஆஃப் சமோசா மட்டும் போடாமல் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சமோசாஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நான்வெஜ் சமோசா, சிக்கன் சமோசா, சாக்லேட் சமோசா, சீஸ் சமோசா, அந்த மாதிரி எக்கச்சக்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுத்து அதை நீங்கள் வேல்யூ அடிஷன் பண்ணுறது மூலமா இன்னும் அதிகமாகவே நீங்கள் வந்து ப்ரைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சிக்கன் சமோசா போடுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து 30 rupees கூட சேல் பண்ணலாம். ஏன்னா மக்கள் வந்து குவாலிட்டியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேல்யூ அடிஷன் பண்ணும்போது இந்த பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் அப்ஸ்கேல் பண்ணி இன்னும் ஒரு சென்னையிலையோ இல்லை ஒரு நல்ல ஒரு ப்ரைம் சிட்டியில் ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு 4-5 கடை நீங்கள் போடும் பட்சத்தில் இன்னும் அதிகமான நல்ல ப்ராஃபிட் வந்து உங்களால் இந்த பிஸ்னஸில் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றின ஒரு ஓவர் வியூ உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதை பற்றின உங்களோட சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது இன்னும் வேறு என்ன பிஸ்னஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுமே வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நம்ம அந்த பிஸ்னஸை பற்றியும் பேசலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப்லாம் நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் மறக்காமல் நம்ம டெலிகிராமில் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் அங்கேயுமே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.